Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு மூணே பொருட்களை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, 2 கப் அளவு சர்க்கரை, 2 கப்பு எண்ணெய். இப்போ இந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு பக்கம் சூடாகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும். இப்போ இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவே இருக்கணும். நம்ம எண்ணெய் சேர்க்க சேர்க்க சின்ன சின்ன கட்டி எல்லாமே கரைஞ்சி எல்லாம் ஒரே பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி சூடான எண்ணெய் 7-8 தடவை சேர்க்கணுமா இருக்கும். கடலை மாவு நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பொங்கி வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு ரெடியான மைசூர் பாக்கை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 30-40 நிமிஷம் ஆன பிறகு இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடி. 3 பொருள்களை வச்சு ஒரு சூப்பரான மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.